மாட்டை ஏன்டா கட்டி போட்ட? அம்மா விட்டு மாடுன்னு எனக்கு தெரியாது. என் வயல்ல வந்து மேஞ்சிட்டு இருந்தது, கட்டி வச்சுட்டேன். என்ன திமிர்றா உனக்கு? அவுத்துடுறான. சரிண்ணே. இந்தாங்க, ஓட்டிட்டு போங்கண்ணே. சும்மா போவனா? எங்க வீட்டு மாட்டை கட்டி போட்டதுக்கு எங்க முதலாளி அம்மா சவுக்கடி கொடுக்க சொன்னாங்க. ஐயோ, அடிக்காதீங்க, தாங்க மாட்டேனே, அடிக்காதீங்க. ஐயோ, அவர் வீட்டு நிலத்துல உங்க வீட்டு மாடு மேய்ஞ்சதுக்கு யாருக்கு யாரா அடி கொடுக்கறது? அழகிறன, உங்க வீட்டு நிலத்துல மாடு மேய்ஞ்சு எவ்வளவு நஷ்டமா இருக்கு? தம்பி, அதெல்லாம் வேணாம் தம்பி. சொல்லுங்க, நான் கேக்குறேன்ல. 100 ரூபாய்க்கு மேல இருக்கும். உங்க அம்மா கிட்ட சொல்லி மரியாதை அந்த 100 ரூபாய் நஷ்ட ஈட்ட கொடுத்துட்டு மாட்டை பிடிச்சிட்டு போ சொல்லு. இல்ல மாட்டை கசாப்புக்கு போட்டுருவேன். போட. நான் சொல்றத கேளுங்க, விட்டுடுங்க. வேலை தம்பி. ஐயோ, இந்த ஊர்ல ஒன்ன விட திமிரு பிடிச்சவன் அந்த சின்ன பிள்ளை மகன். நம்ம மாட்டை கட்டி வச்சுட்டு நமக்கே அபராதம் போட்டு சொல்றானா? டேய், சின்னையா போட்டு வாடா. என்ன சொல்லிட்டு கேக்குறேன்? அட அறிவு கட்டவள, அறிவுள்ளவள. நம்ம மாட்டுக்கு அறிவு இல்ல. அடுத்தவன் மாடு வந்து ஓ நிலத்துல மேஞ்சா நீ சும்மா இருப்பியா? அதுக்காக மாட்டை பிடிச்சு கட்டி வைக்கிறதா? பின்ன என்ன ஒன்ன பிடிச்சு கட்டி வைக்கிறதா? இல்ல, மாடுதானே மேஞ்சதுன்னு சொல்றேன். அது எனக்கு தெரியும். ஏதோ இப்படி ஆயி போச்சுமா அப்படின்னு என் காலில் விழுந்திருந்தா 100 200 பணம் கொடுத்துருக்க மாட்டேன். கொடுப்ப, அப்புறம் அவன் குடும்பத்தையில எழுதி வாங்கிக்குவேன். அப்பத்தாயா அவனுக்கு பயம் இருக்கும். பணத்தை ஒழுங்கா திருப்பி கொடுப்பானுங்க. இத பாருங்க, இந்த சொத்தெல்லாம் நீங்க சம்பாதிச்சது இல்ல. இதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. வாஸ்தவம் தான். என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என்கிட்ட இருந்தது எல்லாம் போயிடுச்சு. என்னது? மான மரியாதைய சொல்றேன். முருகா. ஆனா உன்ன முருகனை கூப்பிட்டுருவீங்களே. அவன் ஒருத்தரை தான் உன்னால மிரட்ட முடியாது. ஆமா, நீ என்னதான நினைச்சுட்டு தெரியுற? நீ என்ன இந்த ஊருக்கு தலைவனா? பின்ன கண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கிரமம் நடக்கும்போது சும்மா பாத்துட்டு இருக்க சொல்றீல? ஆமா, இவரு பெரிய கிருஷ்ண பரமாத்மா. எங்கெங்க அக்கிரமம் நடக்குது அங்க எல்லாம் இவரு அவதரிச்சிருவாரு. அப்பா ஏப்பா வேலு, அப்பா சொல்றது நியாயம் தானே. நமக்கு எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பெல்லாம்? என்னமா செஞ்சிருவாங்க? தலையை வெட்டுருவாங்களா? அண்ணன் செஞ்சுதான் சரி. இல்லன்னா இன்னொரு நாளைக்கு நம்ம வயல்ல அவங்க வீட்டு மாடு வந்து மேயும். அடி சக்க பாத்தியில வள்ளி விட்டிக்கு ரோசத்தை. ஆமா, இதுல யார் ரோசம்? ஏல யா வேலை பெருசா அழகிரிக்கு வக்காலத்து வாங்கிட்டு போய் மாட்டை கட்டி போட்டியா? இப்ப அந்த பையன் என்ன பண்ணிருக்கா தெரியுமாடா? என்ன செஞ்ச? மாட்டை அவுத்துக்கிட்டு போய் நேர பார்வதி அம்மா வீட்டுல விட்டுட்டு அந்த அம்மா கால விழுந்து கும்பிட்டு வந்துருக்காடா. இல்ல, அது பொழைக்க தெரிஞ்சவன். இந்த பார்வதி அம்மா வீட்டுல இருந்து உங்களை ஓட்டிட்டு வர சொல்லி கூட்டிட்டு வர சொல்லி ஆள் வந்திருக்கு. பாத்தியாடா, இப்ப அந்த அம்மா கோபத்துக்கு நீ ஆளாக்கிட்டியடா. நான் இப்பவே போய் அந்த அம்மா கையில கால விழு. அப்பா, செய்யாத தப்புக்கு நாம ஒண்ணு மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை. நீங்க போய் அவ கையில கால விழுந்தேன்னா எனக்கு கட்டவும் வரும். ஆமா, உன் கோபம் கிடக்குதுண்டா. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சுன்னா நாம சந்தில நிக்க வேண்டியதுதான். வழிய விடுற வேலை. அது என்ன இந்த பார்வதி அம்மா பேர் எடுத்தா எல்லாரும் நடுங்குறாங்க. அவங்க கையில துட்டு இருக்குல்ல. அப்ப துட்டு இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்களா? நானும் இந்த ஊரை 4 காசு சேர்க்க போறேன். சரி சரி, சேர்த்தாத்தான் நம்மளையும் பார்த்து 4 பேர் பயப்படுவேன். வேலைன்னு துட்டு சேர்க்க ஒரு நல்ல வழி சொல்ல. நோட் அடிய. அதுதான் அரசாங்கமே அடிக்குதே. அது நல்ல நோட்டு. நீ கள்ள நோட் அடி. அதுவும் நல்ல ரோஜனை தான், நல்ல ரோஜனை தான். வேலனுக்கு குடிமை பூரா மூடதே. நல்ல கல்ல அடிப்பு அடிப்பு. குளிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தண்ணிக்குள்ள ஐர மீனுங்க நம்ம மேல நழுவி நழுவி போகும்போது இதமா இருக்குல்ல. ஐர மீனா பரவாயில்ல, வேற ஏதாவது பெரிய மீன் கடிச்சாதான் வம்பு. சும்மா இருக்குடி.
வேடிக்கை காட்சிகளை பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் இந்த மாதிரி வம்பு சண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஏண்டி காவேரி, ஐயாவுக்கு நம்ம யாருன்னு காட்டலாமா? காட்டுங்களேன், அதையும் பாத்துறேன். டாடி, மம்மி. பயணி, வாப்பா வாப்பா. ஏன்டா இப்படி நினைச்சு வந்திருக்க? கடையை திறந்துட்டாங்கல்ல, உள்ள ஊத்துறது பத்தாதுன்னு வெளியே ஊத்திட்டு வந்திருக்கான். சும்மா இருங்க. என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்ல, காருக்கு தண்ணி எடுக்க ஆத்துல இறங்கினேன், வழிக்கு விழுந்துட்டேன். இது வரைக்கும் பொம்பளைங்க தான் வலிக்கு விழுந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப இவனே விழுந்துட்டான். சும்மா இருங்கப்பா. சும்மா இருங்களேன். என்ன எல்லாரும் சும்மாரு சும்மாருன்றீங்களே? அப்ப எனக்கு இந்த வீட்டுல என்னதான் வேலை? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருங்க. திறக்க விட மாட்டிய வாய, இதையாவது திறக்கிறேன். ஏப்பா, தங்கச்சி வரல? வரலம்மா. பரீட்சை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல? அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு மாசம் பரீட்சைக்கு படிச்சதுனால புதுசா வந்த படங்கள் ஒண்ணும் பார்க்க முடியல. அதனால ஒரு வாரம் ஹோட்டல் சீதாராமன் ரூம் போட்டு தங்கி படத்தெல்லாம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிச்சு. அம்மா, உங்கள்ட்ட சொல்லி ஒரு 5000 ரூபாய் பணம் அனுப்ப சொல்லிச்சு. ஓ, அனுப்பிச்சா போகுது. மெதுவா வரட்டும், என்ன அவசரம்? அடி பாவி, வயசுக்கு வந்த பொண்ணு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கலாமா? இந்த காலத்துல ரோட்ல போனாலே தள்ளிட்டு போயிடுறானுங்க. முதல்ல தந்தி அடிச்சு அவளை வரவல. எதுக்கு தந்தி அடிக்கிறது? நடக்க கூடாது, நடந்துருச்சுன்னா ஒண்ணும் நடக்காது. அவ என் மக மெட்ராஸையே வித்துட்டு வந்துருவா. மெட்ராஸ வித்துட்டா பரவாயில்ல, மானத்தை வித்துட்டா நாம நடமாட முடியாதுல்ல. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ வாப்பா. பொம்பளைங்களை கொஞ்சம் விட்டா போச்சு, எல்லாம் தலைகீழ நடக்கும். பூசாரியா, நீ எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? எல்லாம் தயாரா இருக்குதுமா. சின்ன பிள்ளை வந்ததும் பூஜை ஆரம்பிச்சிடலாம். யாருமா இந்த சின்ன பிள்ளை? நம்மளோட பெரிய ஆளா? சாதாரண விவசாயி, நம்ம கிட்ட கடன் கூட வாங்கியிருக்கான். அப்பயே அவருக்காக நம்ம காத்துட்டு இருக்கணும். அவங்க தாத்தா இந்த கோயிலை கட்டி வச்சாரு. அதனால அவங்க பரம்பரையில யாராவது ஒருத்தர் வந்து தட்டை தொட்டு கொடுத்து பூஜையை ஆரம்பிக்கணும். ஊர்ல ஒரு செல்வாக்கு இவ்வளவுதானா? பெருசா பீத்துக்குவியே. ஏற்கனவே அவ ஆடுவா, நீ வேற சாவி கொடுக்குறியா? சும்மா இருங்க. பூசாரியா, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் பூசை ஆரம்பிங்க. வந்துட்டாரமா, வந்துட்டாரமா, இது வந்துட்டாரு. மன்னிச்சுக்கலாமா, வரக்கூடாது. சாமியே தேட ஆரம்பிச்சிருச்சு. மன்னிச்சுக்கங்க. வாங்க பூசாரியா, இந்தாங்க. சின்னையா பிள்ளை, இருந்தாலும் உமக்கு ரொம்ப திமிரியா. வேற எந்த சந்தர்ப்பத்துல என்ன காக்க வைக்க உம்மால முடியாது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு லேட்டா வர்றீரோ? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. மழையெல்லாம் நேத்து பெஞ்ச மழையில ஒரே சேரஞ்ச கதிமா ஆயிடுச்சு. வண்டி 2-3 இடத்துல சிக்கிக்கிச்சு. மன்னிக்கணும். ஏயா சிக்கிற இடத்துக்கெல்லாம் போறீங்க? சும்மா இருங்க. செய்யறத செய்யிட்டு மன்னிப்பண்ணையா. உங்களுக்கெல்லாம் ரொம்ப தான் திமிர் ஏறி போச்சு. இதுக்கு பேர் தான் ஏழை குசுமுங்கிறது. என்ன பணக்கார விட்டம்மா? இதான் பணக்கார விட்டு குசும்பா? நீங்க சும்மா இருங்கப்பா. என்னமோ அவங்க பாட்டு பேசிட்டே போறாங்க. எல்லாரும் தான் நிக்கிறாங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்ட யாருக்கு திமிரு ஜாஸ்தின்னு. ஊர் பணத்தை தின்னு தின்னு யாருக்கு கொழுப்பு ஏறி போயிருக்குங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு. யோ, பயல பேச விட்டு வேடிக்கை பாக்குறேன். சரி, நீங்களும் பேசுங்க. தீபாராதனை, தீபாராதனை, தீபாராதனை. அம்பியே, மகமாயி, மனுஷன மனுஷனா மதிக்கும் நல்ல புத்தியை எல்லாருக்கும் கொடு தாயே. கோவிந்தா, கோவிந்தா. இது வேற சாமிடா. ஒரு உச்சியில அழகான சிட்டு கூட்டம், ஆணும் பெண்ணும் சகவாசம் பண்ணு. ஐயா, எவன்டாம பாட்டு சுதிய கெடுக்கிறவன். உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இது இருக்கா? இது ஒத்த வண்டி போற பாதை. நீங்க வண்டியை பின்னாடி கொண்டு நிறுத்திட்டு கொய் கொயின்னு ஆறு நடிச்சு இல்ல மாடு மரழுது இல்ல. வண்டியை வாய்க்கால இருக்க, நாங்க அவசரமா போனோம். அவசரமா போகணும்னா இங்க என்ன செய்றீங்க? வாய்க்கா பக்கமா போங்க. உங்க அவசரத்துக்கு நாங்க வண்டியை வாய்க்கால விட்டோம்னா வண்டி கொடை செஞ்சிட தெரியுமில்ல. வேணும்னா நீங்க விட்டுட்டு போங்க வாய்க்கால. வாய்க்கால்ல கார் இருக்குனா கீழே கிராங்க் ஷாஃப்ட் உடைஞ்சிரும். அதான் கார் உடைஞ்சிருன்னு தெரியுது இல்ல. அப்ப சாவாசமா வாங்க. என்ன குடியா முழுகி போயிரு.
அண்ணே என்ன அவசரம்? மெதுவா தான் போவோம். வாங்க மெதுவா. இந்த மாட்டுக்கார பயலுக்கு எவ்வளவு திமிரு! நேத்து கோயில் அவமானப்படுத்தினா, இப்ப வழியில வேற தொல்லை. இவன் திமிர உட்காருங்க. சரி, பிரயாணம் எப்படி இருந்தது? மெயின் ரோடு வரலையும் பரவாயில்ல. உங்க கிராமத்துக்கு வர மண் தான் கொண்டும் கொய்மா இருக்கு. உடம்பெல்லாம் ஒரே வலி. சரி சரி, முதல்ல எல்லாரும் குளிச்சிட்டு சாப்பிடுங்க, அப்புறமா ஊரெல்லாம் போய் பார்க்கலாம். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. பிரயாணம் எல்லாம் சௌகரியமா இருந்ததா? இதான் என் மம்மி, டாடி, இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியுதா? ஹலோ. இதான் என் பிரதர். ஹலோ ஹலோ ஹலோ. சரி வாங்க, ரூமுக்கு போலாம். போங்க போங்க போங்க. பார்வதி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடு 2 ஆயிடும். சும்மா இருங்க. குழந்தைங்க நம்ம கிராமத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசையா வந்திருக்காங்க. சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. நான் என்ன குறுக்கவா நிக்க போறேன்? அங்க எங்க போறீங்க? இந்த பக்கம் வாங்க. விட மாட்டியா? ஐயே, ரொம்ப நல்ல கிராமண்டி. அமைதியான அழகு, ரொம்ப நல்ல மனுஷங்க. இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. இந்த கிராமத்திலயும் பொல்லாத திமிரு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான். யாரு அது? வேலு, மாட்டுக்கார பையன். ஓ ரியலி? கௌபாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி செஞ்சா? சொல்றேன் சொல்றேன். அவனுக்கு நாம சரியான பாடம் கத்து கொடுக்கணும். என்னடா இது வம்பா போச்சு? நேற்று வண்டியை கொண்டு வந்துட்டு பின்னாடி முட்டை பாத்தியே, இன்னைக்கு முன்னாடி முட்டை பாக்குறிய. என்ன நாங்க வேலை வெட்டிய பார்க்க போறதா இல்லையா? தம்பி வழிய விடு. அண்ணன் தம்பி இல்லன்னு? ஓ அம்மா, அம்மா வண்டி எடுக்கிறீங்களா? ரொம்ப கிட்ட வராதீங்க. முட்டை மாடு. இந்தப்பா வண்டியை பின்னாலே எடு. இத பின்னால விட முடியாதுங்க. அட முன்னுக்கும் போறாப்புல வசதி உங்க வண்டிக்கு தானே இருக்கு. அதான் சொல்றாங்கல்ல, வண்டி எடுங்க. எப்ப பார்த்தாலும் உன்னோட பெரிய தொந்தரவா போச்சே. எங்க போனாலும் வம்புக்கே வரையே. இதே கேள்வியத்தான் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ முந்திக்கிட்ட. என்ன சும்மா ராங்கி பண்ற அளவு? என்னையா நீ வா போன்னு சொல்ற? நான் யாரு தெரியுமா? அதான் தெரியுத. பொட்ட புள்ள நீ என்னையா நீ வா போன்னு பேசுற? சரிதான், போடி. என்னையா போடின்னு சொல்ற? இரு உன்னை கவனிச்சுக்கிறேன். வாங்கடி. போங்கடி. இன்னாங்கடி பெரிய ரவுடி சாத்துக்குடி. போங்கடி. ஐயோ, ஏண்டாப்பா வேலு, 2 பேரும் சேத்த பூசிட்டு வந்து நிக்கிறீங்களே, என்னாச்சு? எல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல சுடு தண்ணி போடு. மேல எல்லாம் சகதியா இருக்குல்ல. என்னாச்சு சொல்ல? வண்டி கூட சாஞ்சு போச்சு. போதுப்பா, போய் சுடு தண்ணி போடு போ. நல்ல பிள்ளைங்க போ. எனக்கு சுமாரா சூடு இருந்தா போதும். வண்டி எப்படி நான் கொடை சாஞ்சிச்சு? அது ஏன் கேக்குற? என்ன மாடு எதையாவது பார்த்து மிரண்டிடுச்சா? ஆமா, பட்டணத்துல இருந்து புதுசா ஒரு 10-15 மாடு வந்திருக்குல்ல, அதை பார்த்து நம்ம மாடு மிரண்டுருச்சு. புரியுறாப்புல சொல்லுனே. அதான் இந்த ராமையா உள்ள ஒரு பொண்ணை பெத்து விட்டுருக்காருல. போய் சொல்றியே, அது பொண்ணாது. ஏன் தப்பு தான். ஒரு பிசாச பெத்து விட்டுருக்காருல, அது தோழியோட வந்து வம்பு பண்ணிச்சு. நான் பார்க்காம இருக்கும்போது கடையானை கழிச்சு விட்டுருச்சு. வண்டி சாஞ்சிருச்சு. அம்பிட்டுதான். அடிப்பாவிகளா. பூனை குளிச்ச கையோட நேரம் அந்த கீதா வீட்டுக்கு போ. துவட்டிக்க வேணாமா? அரைஞ்சு என்ன தெரியுமா? போய் அந்த கழுதை எல்லாம் இன்னும் எத்தனை நாள் இந்த ஊர்ல இருக்கு, எங்க சுத்துதுக்காரு தெரிஞ்சுக்கிட்டு வா. ஒரு வழி பண்ணிடுவோம். ஒரு வழி பண்ணு. இருக்குது, சீக்கிரம் குடிக்கணும். ஐயோ, சீக்கிரம் தண்ணி ஊத்து. இவனுக்கு எந்திரா.
பெரியவரே எல்லா டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. ஏதாவது முள்ளுகள்ல குத்தி இருக்கும். அப்படி இருந்தாலும் 4 டயருமா? இது யாரோ பண்ற சதி வேலை. அதோ அங்க யாரோ ஒருத்தர் வராடி. ஏய் வாங்கடி. ஐயா, இங்க இருந்து ஊருக்குள்ள போறதுக்கு ஏதாவது வண்டி கிடைக்குமா? கார் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல எதுவும் கிடைக்காதுங்க. 10 மைல் போகணுங்க. ஆபத்தான வழிங்க. ஒண்ணு உன காட்டு பிறங்க வருங்க. பக்கத்துல தங்கறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? நாடுகால யாரா வீடு கட்டி வைப்பா? நீங்க எங்க கூட துணைக்கு வர முடியுமா? ஐயோ, நம்மளால முடியாதுங்க. நான் வேட்டைக்கு போகணுங்க. வலைய விரிச்சு போட்டு மரத்து மேல ஏறி படுத்தா விரியதுக்குள்ள ஏதாவது மாட்டுங்க. ஐயோ, இப்ப நாங்க என்னங்க பண்றது? அதானுங்க நமக்கும் புரியல. நீங்க நடந்துதான் போகணுங்க. அது கூட இந்த நேரம் சரியில்லைங்க. பேசாம இந்த மோட்டார் கார் மேல உட்கார்ந்துருங்க. அது கூட ஆபத்துங்க. சிங்கம் வரும், கரடி வரும், காட்டெருமை வரும், ஒத்த யானை கூட வருமுங்க. யானை வந்தா உங்க காரை பெரட்டி உருட்டி உங்களை எல்லாம் தூக்கி போட்டு காலால நெரிச்சு போடுங்க. அதுக்கு மேல நமக்கு சொல்ல வராதுங்க. நான் வரேனுங்க. போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. நடு காடு, மிருகங்க, ஒத்த யானை. ஐயோ, நினைச்சாலே கதி கலங்குதடி. ஐயோ, எனக்கு தலைய சுத்துதடி. ஏண்டி பொலப்புறீங்க? தைரியமா இருக்குடி. நான் தாண்டி துணைக்கு ஒரு ஆம்பளை கூட இல்லையே. எந்த நேரத்துல புறப்பட்டுமோ சரியா மாட்டிக்கிட்டோம். ஐயோ, அடாடாடாடாடா. ஏய் ஏய் ஏய். பூனை எல்லாரும் ஏறிட்டாளுகளா? ஒண்ணு மட்டும் கலந்துகிட்டு நிக்குதுன்னு. அது எதுடா அது? அடே என்ன உங்க கோழிக்கு தோழிக்கு உயிரோட ஊர் போய் சேர்ற எண்ணம் இல்லையா? அன்னைக்கு கடையாணிய கழட்டி விட்டு இல்ல, இன்னைக்கு உக்கி போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வண்டியில ஏறுங்க. வேணும்னா மன்னிக்கிறேன். ஏ கீதா, உக்கி போட்டு ஏறேண்டி. ஆமாண்டி, அண்ணே ஒரு டி முறைக்குது. போயா, இவன் கிட்ட உக்கி போடுறதாவது இந்த வண்டிக்கு பின்னாடியே நடந்து போயிடலாம். என்னம்மா வரியா? எனக்கு உயிர் ஒண்ணும் வெள்ள கட்டி இல்ல. உன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது. சில பேருக்கு திமிரு மண்டையில இருக்கு, உனக்கு உடம்பு பூரா இருக்கு. போலாமா? சிங்கம் வர சத்தம் கேக்குது. வரேண்டி. காட்ட வண்டி சிங்கம் உன்னை தின்னு போடண்டியா. பின்னால நிலவரம் எப்படி? வசதியாத்தான் இருக்கு. அந்த பொண்ணானே அது பின்னாடியே வருது. வண்டி கூடயே ஓடி வந்துடலான்னு பாக்குறாளா? இப்ப பாரு முடுக்கிற வாழை. பாப்பா கடிச்சிடாதீங்க. ஒண்ணு பயமில்ல. ஏண்டா பூனை, வந்து கொஞ்சம் உதவி செஞ்சிருக்கூடாது? வெளியில பிடிச்சிருப்பேன். இது பாம்பு இல்ல, அதான் பாம்பு போயிடுச்சே. அப்புறம் இது எதுக்கு? போங்கம்மா, ஒரு கதை உனக்கு. கையிட
இருந்தவங்கள வீட்டு வாசல் வரை கொண்டாந்து விட்டு போயிருக்கிறான். அது வரைக்கும் நீ சந்தோஷப்படுவியா? அதுக்காக அவன் செஞ்சதெல்லாம் நியாயம்ங்கறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா? இருந்தது 25 வருஷத்துக்கு முன்னால. சும்மா இப்படி தள்ளினா என்னால தாங்க முடியாது. ஆமா கீதா, அவனுக்கு சரியான பாடம் நான் கத்து கொடுக்கிறேன். யாரா நீ? என்னடா கேள்வி? எதுக்குடா? நான் சொல்றேன், இறங்கடா கீழே. எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப ஏன்டா அவங்க கிட்டே வம்புக்கு போற? அவங்க வீட்டு பொண்ணுகளை காட்டுக்குள்ள தனியா தவிக்க விட்டீங்க. அவங்க கார் சக்கரத்துல இருக்கிற காத்தை இறக்கி விட்டீங்க. அதுக்கு முன்னாடியே என் வண்டி கடையாணி அவளுக்கு கழட்டி விட்டாளுல, அதை சொல்லி அவங்க கிட்ட. ஆமாப்பா, முதல்ல இருந்து வம்புக்கு இழுக்கிறதே அவங்கதான். பதிலுக்கு பதில் கொடுத்தா தான் புத்தி வரும். அப்படி சொல்றீ வள்ளி விட்டு. நீங்களே சின்ன பிள்ளைங்கடா, விவரம் புரியாதவங்க. அவங்களே வம்புக்கு வந்தாலும் நாம தான்டா தனிஞ்சு போகணும். அதான் ஏங்குற. ஏன்னா அந்த அம்மா கிட்ட 1க்கு 2 எழுதி கொடுத்து 10,000 ரூபாய் கடை வாங்கியிருக்கிறேன். நாளைக்கு அவங்க கோர்ட்டு கிட்டுன்னு போனா நாம எப்படி பணத்தை கட்ட போறோம்? ஏன் முடியாது? 10,000க்கு வட்டி கிட்டி எல்லாம் சேர்ந்து எம்பிட்டா இருக்குன்னு சொல்லுங்க. வட்டியில முழுக்க கொடுத்துட்டேன்டா. இந்த அசல் 10,000 எப்படி கொடுத்து கிழிக்க போறோம்? சொல்லிட்டோம்ல, எப்படி கிழிக்கிறோம்னு பாருங்க. எப்படி கிழிக்கிறீங்கிறத பாக்குறேன். என்ன அம்மா இல்லீங்களா? அம்மா இல்ல. என்ன விஷயம்? பணம் வேணுமோ? நான் பிச்சை கேட்க வரலீங்க. எங்க அப்பா வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் கோயிலுக்கு போயிருக்காங்க. உனக்கு நம்பிக்கை இருந்தா என்கிட்ட கொடு, இல்லைன்னா அவங்க வந்தப்புறம் கொடு. எங்க அப்பா வாங்கின பணம். அவர் கொடுத்த ப்ரோ நோட்டு அம்மா வந்தப்புறம் கொடுத்து அனுப்புறேன். சரி. அப்பா கிழிச்சு விட்டேன். யாரடா? அன்னைக்கு கேட்டில்ல கிழிச்சு விடுயான்னு. சுப்பையாட்ட 10,000 வாங்கி கடனை திருப்பி கொடுத்துட்டேன். வட்டியும் இல்ல, அறுவடைக்கு அறுவடை 2 தவணையா திருப்பி கொடுத்துடலாம் அம்பிட்டேன். ஆமா, அந்த அம்மாட்ட தானே கொடுத்த? அவதான் இல்லையா, பையன் தான் இருந்தா அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா வந்ததும் ப்ரோ நோட்டு கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லியிருக்கேன். ஐயோ, எங்க அண்ணன் என்ன அண்ணன் தான். உனக்கு இருக்கிற புத்தாசனம் உங்க அப்பனுக்கு இல்லையடா. வணக்கங்க. வணக்கங்க. என்ன? எங்க அப்பா கொடுத்த ப்ரோ நோட்டு திருப்பி தெரியல. எழுதி வாங்கிக்கும் போது 1க்கு 2 எழுதி வாங்கிக்கிறீங்க. பணத்தை வாங்கிட்டா ப்ரோ நோட்டு திருப்பி கொடுக்கணும்ல. யார் இல்லைன்னு சொன்ன? பணத்தை கொடுத்துட்டு ப்ரோ நோட்டை வாங்கிக்கிறது. ஏங்க, அன்னைக்கு உங்ககிட்ட பணத்தை கொடுத்தனே, அம்மாட்ட கொடுக்கல. விளையாடுறியா? இந்த குடுக்கல் வாங்கல் விவகாரம்னா எனக்கு தெரியாது. எல்லாம் அம்மாவை கேளு. கையடுற. உண்மையை சொல்லல குடல உருவி விட்டுருவேன். அவருக்கு ஏதாவது குடல் குடிச்சு குடிச்சு எல்லாம் அவிஞ்சில கிடக்கு. சும்மாறா நீ சொல்ற. சத்தியமா நான் உங்ககிட்ட பணம் வாங்கல. நான் சுண்டல் இத பூனை கட்டியா வாலாட்ட நீ. வடை வச்சு பிடிக்க வேண்டிய பையனி பூனை. என்னடா கைய கால உட, கரண்டி உடைச்சிடாத. முடியல விட்டுறேங்க. என்னடி பார்வதி, என்னது நம்ம வீட்டுல வந்து விளையாடுறானுங்க? விளையாடுறாங்களா? வீடு பூத்து நம்ம பையனை பிடிச்சி அடிக்கிறாங்க. இவன் அவன் அடிச்சானா? அடிச்சான். போய் விசாரிங்க. பாரியில கேக்குறது அவ்வளவு மரியாதை இல்லடி. முடியட்டு கேப்போம். என்னங்க பார்த்து சும்மா இருக்கிறீங்க? போய் என்னன்னு கேளுங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, அவனுங்களே செய்யட்டும். நல்லா இருக்கு. அப்பா
இந்த பாரு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம், பாதியில போய் கெடுத்துறாத. நாங்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவடா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த புரோனோட்டு வீட்டுக்கு வந்து சேரல, உடல உருவி மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. பூனை வாடா, இன்னும் ஒரு அடி. சத்தமா மாட்டிக்காத வா. என்ன மனுஷன் நீங்க? பழனி பழனி என்ன பாச்சு? என்னம்மா அடிச்சுட்டு போயிட்டான் பாவி. அவன் என்ன அடிச்சுட்டு போயிட்டான்ல ராஸ்கல். அவனை பழிக்கு பழி வாங்குறேன். அவனை காலம் பூரா அவன் தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பண்ணல. நான் பழனி இல்ல. இடிச்ச புலி மாதிரி நிக்கிறீங்களே. ஏற்கனவே எப்படி இருந்த அதே புலிதான். போலீஸ் கூட்டுவாங்க. போலீஸா? அதுல பல சிக்கல்கள் வரட்டு. என்ன சிக்கல்? எதுக்கு சண்டை, ஏன் சண்டைன்னு கேட்டான்னா என்ன சொல்றது? சொல்லுங்களேன். பணம் கொடுக்காம ப்ரோனட் கேட்டா மாட்டேன் சொந்துக்கு அடிச்சிட்டு கொலை பண்ணுவேன்னு மேட்டிட்டு போயிருக்கான்னு. நீ சொல்லுவ பொய் வாய் கூசாம எனக்கு வராத. பெத்த பிள்ளை இப்படி அடிச்சிட்டு போயிருக்கான். ஒரு பொய் சொன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. குறைஞ்சுதான் போவேன். போலீஸ்ல போய் பொய் சொன்னா முதல்ல எண்ணெயில முட்டிக்கு முட்டி தட்டுவான். அப்போ இவனை கொலை பண்ண கூட பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? விடுவனா? முதல்ல அந்த புரோனோட்டை கொண்டாடி இப்பவே வக்கீல்கிட்ட போய் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. வீடு பூந்து ரவுடித்தனம் பண்ணவே குடும்பத்தோட தெருவுல நிக்கணும். அது என் கண்ணால பாக்கணும். இருங்க, புரோனோட் கொண்டாரு. ஏண்டா ரொம்ப பலமா அடிச்சுட்டானா? கொஞ்சம் மெதுவாவே அடிச்சிருக்கலாம். மூதேவி அவன் முரட்டு பைய போல இருக்கு. எல்லாம் உன்னால வந்த வேணடா. அவங்க கூட ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் அப்போ இருந்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? என்னப்பா நீங்க சொல்றது? வாங்கின படத்தை இல்லங்கிறாத. 4 பேரை கூட்டி போய் நியாயம் கேட்காம அண்ணனை திட்டுறீங்களே. நல்ல கேளு. உங்க அப்பாவுக்கு சும்மா என்ன திட்டத்தான் தெரியும். அப்பா அதை பாருங்க, நீங்க சும்மா இருங்க. சாயங்காலத்துக்குள்ள அந்த புரோனோட்டிங்க வந்து சேரலன்னா தலையை சீவிடுவேன். அவன் தலையை சீவ முடியாது, ஒரே பரட்டேன். சும்மா வீராப்பு பேசிக்கிட்டு இருந்தா விரோதம் தாண்டா வளரும். அப்புறம் நம்ம வீடு வாசல் போகும், மானமரியாதை போகுண்டா. நான் இப்பவே போய் அந்த மாதிரி கையில காலில் விழுந்து என் மகன் செய்த தப்புக்காக இன்னும் 4 அடி அடிச்சிருங்கன்னு கெஞ்சி கூத்தாடி பத்திரத்தை வாங்கிட்டு வந்துருக்கா. அப்பா இல்லையா? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டது நான் என் நம்ம பக்கம் இருக்கும் போது அவங்க காலில் விழுகிறது, இதெல்லாம் அசிங்கம், அவமானம். அப்படியும் மீறி போவேன்னு சொன்னீங்கன்னா என் தலையை சீவிட்டு போங்க. என்னடா அறிவிக்கிட்ட பேசுறேன்? என்ன சண்டை இங்க? எல்லாரும் பேயா முழிக்கிறீங்க. வீடு தேடி வந்தவன வான்னு ஒரு வாரத்தை கூட சொல்லாம வா. சின்ன வா, மத்தவங்களுக்கு வாய் கிடையாதா? வாங்க அண்ணே. என் தங்கச்சி கூப்பிட்டா. இருக்க உட்காரு. பரவாயில்ல. ஆனா நமக்குள்ள என்னப்பா வித்தியாசம்? வேலை உங்க புரோனோட்டு வாங்கிக்கப்பா. அதுல தம்பி, நான் பெத்த பையன் தப்பான வழியில போனான். அவனை அடிச்சு திருத்த நினைப்பேன். ஆனா அது என்னால முடியல. நீ வந்த 4 போடு போட்ட, அது அவனுக்கு வேணும். ஐயா மன்னிக்கணுங்க. வாங்கின பணத்தை இல்லைன்னு சொன்னதும் என்னால தாங்கிக்கிற முடியலைங்க. பாத்துக்கிட்டு இருந்த என்னாலேயே தாங்க முடியலையே, பணத்தை கொடுத்த உன்னால எப்படிப்பா தாங்க முடியும்? என்ன செய்ய சொல்ற? அவங்க செய்யற எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவங்கள கண்டிக்கணும்னு நினைக்கிறேன், திருத்தணும்னு நினைக்கிறேன். அது என்னால முடியல. அந்த முருகன் தான் அவங்கள திருத்தணும். ஐயா நீங்க ரொம்ப நல்லவருங்க. நீங்க செஞ்ச இந்த காரியத்தை ஊரு பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேனுங்க. ஏன் ஒரு பொதுக்கூட்டம் போட்டே சொல்ல கூட்டுவா. என்னப்பா அது பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற கதையா? இவனை கொஞ்சம் அடக்கி வைப்பா. அதுல தம்பி, நான் இங்க வந்ததோ புரோனோட்டு கொடுத்ததோ என் பொண்டாட்டிக்கு தெரியப்படாது. அவ பெரிய ராட்சசி. தெரிஞ்சது என் வேட்டியும் சட்டையும் அவுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவா. அப்புறம் உன் வீட்டுக்கு தான் நான் வரணும். நான் தானே சிரிச்சேன். ஏன் உங்களுக்கு பொஞ்சாதின்னு அவ்வளவு பயமா? நீ வந்து என் பொண்டாட்டியோட 2 நாளைக்கு இருந்து பாரு, அப்ப தெரியும். சரி சும்மா இவன் இப்படித்தாங்க, நான் அடக்கி வச்சுக்கிறேன். வை நல்லா வை. இந்தாங்க காப்பி. அப்பா இன்னைக்கு தான் சந்தோஷமா ஒரு நல்ல காப்பியை குடிக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல அதெல்லாம் கிடைக்காதா? என்னைக்கு என் பொண்டாட்டி சிரிச்ச முகத்தோட காப்பி கொடுத்தா தூக்கி எறி வா, புடிச்சுக்குவேன். இதுல என்ன வேற வர சொன்னீங்க? நீ வந்து புடி. ஐயா நீங்க நல்லா இருக்கணும். பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துனீங்க. நான் என்ன சின்னையா அவனை காப்பாத்தினேன்? எல்லாம் அந்த முருகன் தான். அப்ப நான் வரட்டுமா? இந்த அண்டா வச்சுக்க. உன்னை திருத்தவே முடியாது. இப்படிப்பட்ட நல்ல மனுஷனுக்கு எப்படி பொண்டாட்டியும் பிள்ளையும் வாச்சிருக்கு பார்த்தீங்களா?